சிதம்பரம் சப் கலெக்டர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள வளையமாதேவி கிராமத்திற்கு உட்பட்ட எண்ணஊர் அம்மன் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிதம்பரம் சப் கலெக்டர் அலுவலகத்தில் முற்றுகை. சிதம்பரம் அருகில் உள்ள அம்மன் குப்பம் கிராமத்தில் 1994ஆம் ஆண்டு ஆதி திராவிட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சில பேர் ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை காலி செய்து தருமாறு ஆட்சியர், சர்வ ஆட்சியர், வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக அம்மன் குப்பம் கிராம மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சிதம்பரம் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சிதம்பரம் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அவர்களை கலைந்து செல்லுமாறு கூறினர். சார் ஆட்சியர் வந்தவுடன் உங்கள் மனுக்களை நேரடியாக தாருங்கள் என்று கூறியதின் பேரில் தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதி உரிமை செய்திகளுக்காக களத்தில் இருந்து நீதி உரிமை செய்தியாளர் கார்த்திக். இது நடைமுறையில் ஒத்து வராட்டினா அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான போராட்டத்தை நீங்கள் அதுக்கடுத்து வந்து நாங்கள் இந்த யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம். இந்த மட்டுக்கு எங்கள் ஊர்லேருந்து இந்த தெரு மக்கள் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம். அதிகபட்சம் வரலாம் சாலை மறியலில் ஈடுபடுவாங்க அந்த மக்கள் தெரு வீட்டு பக்கத்துலேயே. வாங்கி எங்களுக்கு கொடுக்க போகிற காலத்தில் கீழ்வளையம் பஞ்சாயத்து உள்ளவங்க வந்து அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த குடியிருப்பு கட்டிட்டு எங்களுக்கு வந்து இடம் கொடுக்கலாம். திரும்பி வந்து மனு கொடுத்தோம். இவங்க அவங்கள காலி பண்ணி செஞ்சுட்டு எங்களுக்கு இடத்த கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். இல்லவங்களுக்கும் அவங்களுக்கு காலி பண்ணலை, எங்களுக்கும் இடம் கொடுக்கல. நாங்களும் அந்த வாக்கியம் பொறுப்போக்கலாம் இருந்துட்டு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து அவங்க வந்து பைப் லைன் போகிறாங்க, இழுத்து கிளம்பி இழுத்துட்டு அவங்க குடியிருக்கிறாங்க. அதிகாரிக்கு கிளம்பி வீட்டில் இருக்கிறவங்க அவங்க தொடர்பு அனுமதிக்கிறாங்க. அதை வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவர் பைப் லைன் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சார் எங்கே போவாங்க, எங்களுக்கு இடம் எடுத்து கொடுப்பாங்க சார். அதனால தான் சார் நாங்கள் வந்து இப்போ வந்து உட்காந்து எங்களுக்கு வந்து எடுத்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்குறோம். ஆமாம், ஆனால் அடுத்தடுத்து வந்து ஒன்றும் சார். இது என்னென்னா பஞ்சாயத்து கீழ்வளையம் மாதிரி பஞ்சாயத்து இருக்குது. எலெக்ஷனுக்காக நின்று 30 கீழ்வளையம் மாதிரி இருக்குது. ரெவன்யூ ஒன்று தான் சார். இதை காரணம் காட்டிட்டு எங்களுக்கு வந்து அந்த இடத்த எடுத்து கொடுக்க மாட்டாங்க. கீழ்வளையம் இருக்கேன் அப்படின்னு அமௌண்ட் இருக்கேன் இதே சொல்லி